ஏஸ்தட்டிக்காக ஒரு மார்னிங் ரொட்டீன் நம்ம எல்லாராலையும் பண்ண முடியாதா? 4 hours தாராளமாக பண்ணலாம். எப்படி? பிலாட்டிஸ், ஜிம், அதுக்கப்புறம் மவுண்டன் கிளைம்பிங் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி பண்ணலாம். பட் ஒரு நாள் பண்ணலாம். ஒரு நாள் மட்டுமா? 2 நாள் பண்ணலாம், இல்லை 3 நாள் கூட பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பண்ணவே முடியாது. ஒரு 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம், பட் அதுக்கப்புறம் கஷ்டம். ஆனால் நம்ம மார்னிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும்னு சொன்னால் உண்மைதான். எப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம், நான் கௌதம் ராஜ். ஒரு சின்ன ஸ்டோரியில் பார்ப்போம். ஒரு பைலட் இருக்காரு. அந்த பைலட் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு, அவருடைய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளே போய் பேசஞ்சர்ஸ் கிட்ட இப்போ நம்ம எங்கே போகலான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? பயங்கர கேட்டிக்காக இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் பார்க்குறோம்ல. அங்கே இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம லைஃப் எப்படி போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணதில்ல. அதே தான் இதுவும். எப்படி ஒரு பைலட் அவரோட பேசஞ்சர்ஸ் கிட்ட போய் எங்கே போகலான்னு கேட்கறது அவ்வளோக்கு அவ்வளோ தப்போ, அதே தான் நம்ம காலையில் எழுந்த உடனே நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதும் தப்பு. நம்மளுடைய லைஃப்க்கு நம்ம தான் பைலட்டாக இருக்கணும், பேசஞ்சர்ஸை பைலட் ஆகக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது, த நோ இன்புட் ஆர். காலையில் நம்ம ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் 30 minutesக்கு எதுவுமே பண்ணாமல் நமக்கு கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணலாம். ஐ மீன், உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணுறதோ, இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்குறதோ, இல்லை வர நியூஸ் எல்லாம் படிக்கிறது கூட ஒரு 30 minutes கழிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன ரீசன்னா, நம்மளுடைய கிரியேட்டிவ் ப்ராசஸும் நம்மளுடைய ப்ரொக்ரெசிவ் தாட்டும் காலையில் ஃபர்ஸ்ட் 30 minutes அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி நியூஸோ, இல்லை நமக்கு வர இன்ஸ்டாகிராம் ஃபீடோ, இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஃபீடோ உள்ளே கொண்டு வரும்போது அது நம்மளோட ப்ரொக்ரெசிவ் தாட்ஸை ரொம்ப கம்மி பண்ணுறோம். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு. ஒரு சின்ன ஸ்டோரி. அவர்கிட்ட ஒரு ஆக்ஸை கொடுத்து ஒரு மரத்தை வெட்டணும்னு சொன்னா 6 hours டைம் இருக்குன்னா 4 hours கிட்டத்தட்ட 4 hours அந்த ஆக்ஸை ஷார்ப் பண்ணுவாராம். எல்லாருமே யோசிக்கலாம், எதுக்கு அதான் 6 மணி நேரம் இருக்கு, அந்த மரத்தை வெட்டிட்டு போயிடலாமே. அவர் என்ன சொல்றாரு, 4 hours ஷார்ப் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 hours அந்த மரத்தை வெட்டிட்டு வரான். ஈஸியா வெட்டிட்டு போயிடலாமே அப்படின்றது. அதே தான் நம்மளோட மார்னிங்கும். உங்களோட மார்னிங்கை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவா, எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆக்ஸ் மாதிரி உங்க மைண்டும் ஷார்ப்பா இருக்கும். நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மொக்க கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி போறீங்களா, இல்ல ஷார்ப்பா பக்காவா ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி அந்த ஆக்ஸை வச்சு ப்ரொசீட் பண்ண போறீங்களா? இன்கேஸ் உங்க லைஃபோட பைலட் நீங்களா இருந்து பேசஞ்சர்ஸை நீங்க கூட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். See you soon.